Now, hey, come on, hey. வணக்கம், நான் உங்கள் மாஸ்டர் கராத்தே கேரி பாலா. இன்னைக்கு சென்னை லேடியாண்டா ஸ்கூலில் இருக்க சேவாசதன் பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. அந்த ஸ்போர்ட்ஸ் டேல எங்களோட கராத்தே சாம்பியன்ஸ் எல்லாரும் பல கராத்தே சாதனைகளை செஞ்சு நீங்கள் அற்புதமாக பலரோட பாராட்டுகளை பெற்றிருக்காங்க. இது ஒரு மாஸ்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மாஸ்டருக்கு தான் பண்ணுற சாதனைகளை விட தன் மாணவர்கள் பண்ணுற சாதனை தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த சாம்பியன்ஸ் பண்ண சாதனைகள் எங்கள் எல்லாருக்கும் மாஸ்டராக எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இவங்க இந்த மாதிரி படிப்புலையும் சாதிக்கணும், விளையாட்டுலையும் சாதிக்கணும், வாழ்க்கையிலும் சாதிக்கணும் அப்படி சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் தற்காப்பு கலை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எந்த விதத்துலனா தற்காப்பு கலை அப்படின்றது தன்னை காத்துக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற நியாய தர்மங்களை காக்கிறதுக்காக போராடுற ஒரு திறமையும் தைரியத்தையும் இந்த தற்காப்பு கலை தருது. அதால் எல்லாருக்கும் இந்த தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம். இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கிறதுக்கு வயசுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்கள்கிட்ட 3 வயசுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 86 வயசுலேயும் ஒரு சாதனை பண்ண கராத்தே மாணவர் இருக்காரு. அதால் கராத்தே கற்றுக்கிறதுக்கு வயதுன்றது ஒரு பெரிய பொருட்டு இல்லைங்க. நார்மலாக மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டைரக்டாக பல டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்கும். இந்த கஷ்டங்கள் உங்களுக்கான மன தைரியத்தை கொடுத்துரும். இந்த மன தைரியம் என்ன பண்ணுன்னா இந்த போராட குணம் உங்களை படிப்புலையும் போராட வச்சிடும். ஒரு சில மாணவர்கள் எல்லா பாடத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ஆனால் மேக்ஸ் அப்படின்னா அவங்களால பர்ஃபெக்டாக பண்ண முடியாமல் போகலாம். அந்த மாதிரி மாணவர்களுக்கு இது தைரியத்தை கொடுக்கும். இது மேக்ஸ்க்காக மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்ட்லேயும் ஒரு போராடுறத குணத்தை கொடுத்து லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். இதுக்கு நானே ஒரு மிகப்பெரிய உதாரணம். எனக்கு இங்கிலீஷ் அப்படின்னா அவ்வளோ ஒரு பயம். அந்த காரணத்தால் நான் 10th முடித்த உடனே சென்னைக்கு வந்துட்டேங்க. ஆனால் கராத்தே கொடுத்த இந்த தைரியத்தால் தான் இப்போ நான் MA டிகிரி முடிச்சுட்டு PhD பர்சியூ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கராத்தேன்றது வெறும் சண்டை போடுறதுக்காக மட்டும் இல்லைங்க. சண்டையில் போட்டு ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் லெவல். சண்டை போடாமலே ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் மிகப்பெரிய லெவல். அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுங்க. அந்த லெவலில் ரீச் பண்ண யாரையும் நீங்கள் நார்மலாக கராத்தே கற்றுற ஒருத்தவங்க ரோட்டில் சண்டை போடுறத பார்த்தே இருக்க முடியாது. ஏன்னா நார்மலாக சண்டை போடுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு சில மாதங்கள் போதும், ஆனால் சண்டை போடாமல் இருக்க கற்றுக்கிறதுக்கு தான் பல வருடங்கள் ஆகும். அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டாங்கன்னா it will take only some seconds to finish the fight. ஒரு சில நொடிகளிலே அந்த சண்டையை முடிச்சிட முடியும். இந்த கட்டா பிரிவு ஃபைட்டிங் செக்ஷன்ல இருக்கு. இதுல உங்களுடைய ஸ்டூடண்ட் இந்தியா லெவல்ல சாதிக்க போற அளவுக்கு இருக்காங்க. ஆக்சுவலா என்னோட மாணவர்கள் 2019 இந்தியா லெவலில் நடந்த டெல்லியில் நடந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை வின் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக 2023 அமெரிக்காவில் நடந்த உலகப் போட்டியில் என்னோட மாணவர்கள் வெள்ளி பதக்கம் வென்று திரும்பி இருக்காருங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே அடுத்து நடக்க போகிற 2027 நடக்க போகிற நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்பு ட்ரெயின் பண்ணிருக்குங்க.
எங்களோட ஸ்டைல் நேம் இஷின்ரியூ கராட்டே. இப்போ இது இஷின்ரி, ஜப்பான் ஷிடோரா இது மாதிரி எத்தனை அமைப்புகள் தமிழ்நாட்டில் செயல்படுறாங்க? ஆக்சுவலாக தற்காப்பு கலை எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து நம்ம காஞ்சிபுரம் தாங்க. ஸோ இங்கேருந்து ஒக்கினாவா தீவுக்கு போய் அங்கேருந்து ரெண்டாக பிரிஞ்சது தான் இந்த தற்காப்பு கலை. அது எப்படி பிரிஞ்சிச்சுன்னா, இங்கேருந்து போன தற்காப்பு கலை சைனாவுக்கு போனப்போ அதை குங்ஃபு அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. குங்ஃபுனா ஹார்ட் ஒர்க்கர்னு அப்படிடும். அங்கேருந்து ஒக்கினாவுக்கு போன அந்த கலை கராட்டே அப்படின்னு மாறிடுச்சுங்க. கராட்டேனா எம்டி ஹேண்ட். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்த கலை அங்கே புதுசாக பேர் வச்சு அங்கே குங்ஃபுன்னு போயிடுச்சு சைனாவுக்கு, இங்கே கராத்தேன்னு போயிடுச்சு ஜப்பானுக்கு. அவங்க எல்லாருமே ஜப்பானில் இருக்கவங்களும் சரி, சைனா இருக்கவங்க சரி, நாம் நார்மலாக ஒரு மெடிடேஷன் பண்ணி கராட்டே கிளாஸ் ஆரம்பிக்கணும்னா நம்ம கிழக்கு நோக்கி ஆரம்பிப்போம். ஆனால் அவங்க எல்லாரும் இந்தியாவை நோக்கி பார்த்து தான் அவங்களோட கராட்டே கிளாஸை ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு 3 மாதமாக இந்த ஒரு ரிஹர்சலுக்காக மட்டும், இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட்டில் கை மேலே கார் ஏற்றுறது பண்ணியிருக்கிறாங்க. அதை 2 டீமாக பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க எல்லாரும் சின்ன காரையும், பெரியவங்க எல்லாரும் பெரிய காரை பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மகிட்ட லக்ஷ்மி பிரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்கள 2 கட்டை விரலை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு காரை தள்ளி ஒரு சாதனை படைச்சிங்க. அவங்க கூடியவரையில் ஒரு உலக சாதனை பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மற்றபடி எல்லா மாணவர்களும் சேர்ந்து அவங்க ஓடு உடைச்சிருக்காங்க. கத்தா பிரிவு அப்படின்னு ஒன்று, கத்தா பண்ணுறதுன்றது வந்து அந்த பாடத்தை பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இந்த பாடத்தை ஒரே சீக்வன்ஸாக அந்த 26 பேரும் ஒரே செட் ஆஃப் ஃபார்ம் பண்ணி ஒரே மைண்டுக்குள்ளே வச்சு அந்த கத்தா பர்ஃபார்ம் தான் டீம் கத்தா. அந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கவுண்டோ இன்ஸ்ட்ரக்ஷனோ கொடுக்காம அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி யூடியூப் பார்த்து நம்ம அதாவது கராத்தே கலையில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. தொட்டு காட்டாதது சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாஸ்டர் பக்கத்தில் நின்று சொல்லித்தர்ற மாதிரி நீங்கள் யூடியூப் பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒருவேளை மாஸ்டர்ஸை கற்றுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேணால் நம்ம வீடியோ பார்த்து, யூடியூப்னு இல்லை எந்த ஒரு வீடியோவும் பார்த்து கற்றுக்கலாம். பட் நார்மலாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா அதை நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் கற்றுக்க முடியாது. இல்லை, என்ன நீங்கள் கூகுளில் போய்ட்டு மாஸ்டர் கேரி பாலா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி என்ன நம்பர் எடுத்துடலாங்க. தேங்க்யூ.